Hello everyone, Pearl Series Junior பார்த்துட்டு எல்லாரையும் அன்போடு வந்து வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து பீட்டா பிரெட், ஜாதா சிக்கன், அதுக்கப்புறம் இதை வச்சு பீட்டா பாக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த ஹுமோஸும் வந்து ஆக்சுவலாக எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பீட்டா பிரெட்குள்ளே வந்து ஹுமோஸ் இந்த சிக்கன்லாம் வந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காக வந்து இருக்கும் இஃப்தார் டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு. இந்த பீட்டா பிரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்து நல்லா வந்திருக்கும். அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபுல் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபுல் சிக்கன் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி டிஷ்யூ வச்சு வாஷ் பண்ணிட்டு டிஷ்யூ வச்சு நல்லா ஒத்தி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் தண்ணி இல்லாமல் வந்திருக்கும். இப்போ இந்த சிக்கனை வந்து 8 பீஸாக கட் பண்ணிட்டு இப்படி அங்கங்கே நைஃப் வச்சு வந்து இது பண்ணிக்கோங்க, கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாஸ்லாம் உள்ளே இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இது போட்டுட்டு இந்த சிக்கன் ஃபுல்லாத்துலேயும் வந்து அந்த லெமன் ஜூஸும் சில்லி பவுடரும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 50 கிராம் அளவுக்கு பப்பாளி காய் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு வந்து 8 பல். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து இது மேலே வந்து போட்டுக்கலாம். இப்போ இது கூட சூமேக் இந்த ஸ்பைஸ் வந்து எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அமேசானில் லிங்க் போடுறேன். இது வந்து 1.5 டீஸ்பூன், உங்களுக்கு வேணால் 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு புளிப்பு மாதிரி ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் ஜாத்தர் இதுவும் வந்து உங்களுக்கு நான் லிங்க்கில் வந்து போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன். இது வந்து 2 டீஸ்பூன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரிகானோ இதுலேயும் கொஞ்சம் சூமேக் இருக்குது, சால்ட்டு, எள்ளு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கும் மேலே காரம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு இல்லை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து போட்டுட்டு இப்போ இந்த மசாலாஸ்லாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக நல்லா வந்து இது வந்து படணும். இப்போ நம்ம பப்பாளி காய் பேஸ்ட் போட்டிருக்கனால இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். ஒருவேளை நீங்கள் பப்பாளி காய் பேஸ்ட் போடலைன்னா ஓவர் நைட் வந்து ஊற வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்து வரும். இப்போது நம்ம பீட்டா பிரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூனு சீனி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து வெதுவெதுப்பான தண்ணி, அந்த மாவு வந்து நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீட் பண்ணுற அளவுக்கு வெதுவெதுப்பாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து நல்லா சாஃப்டான ஒரு டவ்வாக வந்து நீட் பண்ணிக்கோங்க. அதனால சாஃப்டான டவ்வாக வந்து வந்ததுக்கப்புறம் அதை மூடி வச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க. ஃபுல்லாக ரொம்ப ரைஸ் ஆகணும்னு தேவையில்லை, ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் நீங்கள் மூடி வச்சா போதும். இப்போ பாருங்கள் நமக்கு டவ் வந்து 1 மணி நேரம் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்த ப்ரிப்ரேஷனுக்கு போகலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு தக்காளி தொக்கு மாதிரி வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு 3 பல் பூண்டு சின்னதாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளி பாதியாக வந்து நறுக்கிட்டு இப்படி வந்து வச்சுக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 2 பச்சை மிளகா இதை போட்டுட்டு இப்போது சிம்மில் வச்சு இல்லைனா மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. தண்ணி எதுவும் விட வேணாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி மேலே இருக்கிற ஸ்கின் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். அதை வந்து ஒரு ஃபோர்க் இல்லைனா ஸ்பூன் இல்லைனா நைஃப் வச்சு இப்படி வந்து எடுத்துடுங்க. எல்லா ஸ்கின்னையும் வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளியை ஃபுல்லாக நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் போடாதீங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த தொக்கு மாதிரி நல்லா வந்துருக்கும். இப்போது ஸ்கின்னெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா எதாவது ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா இப்படி மேஷ் பண்ணிக்கோங்க. பிளெண்டரில் போட்டு அரைக்க தேவையில்லை, இப்படி மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு, மிளகுத்தூள் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு, மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உப்பு மிளகுத்தூளும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட இந்த தக்காளி தொக்கு மாதிரி உள்ளது ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம அந்த டவ் எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நான் 7 பாட்டாக பிரித்து எடுத்துகிட்டு இப்படி நல்லா வந்து கையில் வச்சு நல்லா அதை உருட்டி எடுத்துக்கலாம். ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாலும் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து மாவு தேய்ச்சிட்டு இதை வந்து ஒரு சர்க்கிளாக வந்து நகர்த்தி வச்சுக்கணும். பீட்டா பிரெட் ஷேப்க்கு ஒரு ரவுண்டாக சர்க்கிளாக ஒரு 10 சென்டிமீட்டர் இல்லை 12 சென்டிமீட்டர் டயமீட்டர் வர மாதிரி வந்து நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ அதை தேய்ச்சதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு பிளேட்டில் வந்து வச்சு இது வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் அப்படியே வந்து விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தவாவில் போட்டு சுட்டு எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ தவாவில் ஆயில், கீ எதுவுமே வந்து போடாமல் இப்படி வந்து
மீடியம் ஹீட் இல்லைனா ஹை ஹீட்டில் வச்சு இப்படி வந்து சுட்டுடுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 பக்கம் மட்டும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா இது இப்படி நல்லா அழகாக பஃபாகி வந்துடும். பாருங்கள், நமக்கு சூப்பரான பீட்டா பிரெட் வீட்டிலே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்தது வந்து ஹுமூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீசம் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு வேக வச்ச கொண்டைக்கடலை, இதை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து பாதி லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். பவுலுக்கு வந்து மாற்றிட்டு இதை வந்து இப்படி சென்டரில் ஒரு வெல் மாதிரி வந்து வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த வேக வச்ச கொண்டைக்கடலையை வந்து இதுக்கு நடுவில் சேர்த்துட்டு மேலே வந்து ஆயில் வந்து ஊற்றிடணும். மேலே ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் சைடில் வேணுன்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடர் தூவிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி தொக்கு, அதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறோம். இப்போ நம்மளுடைய ஹுமூஸ், தக்காளி தொக்கு, பீட்டா பிரெட் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஏன்னா இஃப்தார் டைமில் மிச்சத்தை ஃப்ரை பண்ணலான்னு 3 பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நான் மீடியம் ஹீட்டில் வந்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 3 பீஸ் மட்டும் எடுத்து போட்டு அதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட போகிறேன். நம்ம வந்து பப்பாளி காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் டக்குன்னு வந்து குக் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மூட தேவையில்லை, வேணால் கவர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குயிக்காக வந்து வேகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா. ஸோ இது நல்ல ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நல்லா இப்படி வந்து வெந்துடும். இப்போ அவ்வளோதான், நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து இதில் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் வந்து நடுவில் வந்து நான் வந்து ஒரு சார்கோல், சூடான சார்கோல் எடுத்து வைக்க போகிறேன். இப்போது அதுக்கு முன்னால் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கலாம். இப்போ இந்த சூடான சார்கோல் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கீ இல்லைன்னா பட்டர் விட்டோன்னா இப்படி நல்லா ஸ்மோக் வரும். இப்போ இதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வச்சுருங்க. அப்போ அந்த ஸ்மோக்கினஸ் வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடும். இப்போ ஒரு வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேபேஜ், ஒரு பவுல், ஒரு கப் அளவுக்கு கேபேஜும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சூமேக் வந்து இதில் லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு வேணால் டேஸ்ட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து அந்த பீட்டா பிரெட்குள்ளே வந்து வைக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய சிக்கனும் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் வந்து 2 பீட்டா பிரெட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் போதும், ஒரு பீஸ் போதும். ஸோ இந்த ஒரு பீஸில் உள்ள சிக்கனை வந்து நான் வந்து போன்லேருந்து எடுத்துக்கிட்டேன், அந்த சதப்பாட் மட்டும். பாருங்கள், நமக்கு சாஃப்டான எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த பீட்டா பிரெட்டு. உங்களுக்கு கடையில் கூட இந்த மாதிரி வந்து கிடைக்காது மோஸ்ட்டாக. நிறைய ஷாப்பில் கொஞ்சம் ட்ரையாக தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலே வந்து குயிக்காக வந்து இப்படி ஈஸியாக சாஃப்டான பீட்டா பிரெட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஹுமூஸ் வந்து வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒவ்வொரு லேயராக வந்து வைக்க போகிறோம். அப்புறம் அந்த வெங்காயம் நம்ம வந்து பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கேபேஜ் அது வச்சுட்டு, தக்காளி ஒரு பீஸை நம்ம செஞ்சு வச்சுருந்த தொக்கு மாதிரி உள்ளது அதையும் வச்சுட்டு, சிக்கன் கொஞ்சம் வச்சுட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் மயனேஸ். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பீட்டா பாக்கெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வந்து வரும். அந்த ஹுமூஸ், அந்த சிக்கன், அந்த வெங்காயம் இது எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லோரும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.